கிரகநிலைகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுவே தலைவர்களுக்கு, ஏன்னா தலைவர் அப்படிங்கும்போது அந்த மாநிலம் சார்ந்து நாட்டை சார்ந்து, அப்போ அந்த மாதிரியான யோகா அமைப்பு உள்ளவர்கள் தான் நாட்டையும் ஆள முடியும், மாநிலத்தையும் ஆள முடியும். அப்படிங்கும்போது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின், அவர் தான் முதலமைச்சர். அதுக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவராக திரு மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ சமீபமாக தாவேக்கான தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. அது இல்லாமல் அண்ணாமலை, சீமான் இது மாதிரியான தலைவர்கள் இருந்தாலுமே இப்போ 4 முனை போட்டி தான் இப்போ இருக்குது. இதில் மும்முனை போட்டி போய் இப்போ விஜய் வந்தனால 4 முனை போட்டி. இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைப்படி அப்படிங்கும்போது இப்போ அவருடைய சிஎம்முடைய ஜாதகம் அப்படிங்கும்போது சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அவருக்கு கண்டகச்சனி முடிஞ்சு திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் அஷ்டம சனி ஆரம்பிச்சுடுது. அஷ்டமத்து சனி ஆரம்பித்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் வரக்கூடிய காலங்களும் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்னி அஸ்தம். யார்? அவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் டைம் நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு மேக்குள்ளே எலெக்ஷனும் முடிஞ்சிடும், ரிசல்ட்டும் வந்துடும்னால ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக இந்த 5 வருடத்தை விட வரக்கூடிய வருடம் இன்னும் ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக மரியாதையோட உட்காரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. மேபி ஜூனுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரனால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் அப்படிங்கும்போது கடகராசி பூச நட்சத்திரம். அவருக்கு அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே அவருடைய ஜாதக அமைப்புங்கிறது காணல் நீரில் மீன் பிடிக்கக்கூடிய கதையை போல் இருக்குது. நீங்கள் என்ன தான் போகிற இடத்துல கூட்டம் வந்தாலும் மக்களுடைய மனநிலைகள் பல விதமாக இருந்தாலும் அவருடைய கிரக அமைப்பு இந்த எலெக்ஷனில் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் டிஜிட்டில் தான் அவருக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.